அனைத்து மாணவர்களையும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்பொழுது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஐரோப்பியர் வருகை என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். உலகின் கண்டங்கள் 7. இந்த உலகின் கண்டங்கள் 7இல் 1 ஐரோப்பா. அந்த ஐரோப்பாவில் வாழ்பவர்களை ஐரோப்பியர் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றனர். இதுவே ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடத்தில் முதலாவதாக நவீன இந்திய வரலாற்றின் ஆதாரங்களின் வகைகளை அறிந்து கொள்கின்றோம். இரண்டாவதாக போர்ச்சுகீசியர்கள் அவர்களுடைய வர்த்தகத்தை பற்றி அறிய இருக்கின்றோம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவர்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய தாக்கத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். நான்காவதாக டென்மார்க் காலனி குடியேற்றங்களை பற்றி அறிய இருக்கின்றோம். இறுதியாக போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் இவருடைய வருகை, அதனால் ஏற்பட்ட நிலைப்பாடுகள் பற்றி நாம் இந்த பாடத்தில் இப்பொழுது விரிவாக காண்போம். இப்போ இந்த ஐரோப்பியர் வருகை என்ற இந்த பாடத்தில் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியர்கள் வருகை புரிகிறாங்க. இந்த 18, 19ஆம் நூற்றாண்டில் எப்படி வருகை புரிகிறாங்கன்னா, ஒரு வெளிநாட்டு பயணியாகவோ, இல்லை ஒரு சமய போதகராகவோ, இல்லை ஒரு பொதுப்பணி ஊழியர்களாகவோ இந்தியாவிற்கு வருகை புரிகிறாங்க. அப்போ இந்த வருகை புரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, அவங்க தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் அவங்க அங்கே விட்டு செல்கிறாங்க. இது உலக அளவில், அதாவது சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் வட்டார அளவிலும் இது நம்மளுக்கு ஒரு ஆதாரங்களாக எடுத்து காட்டப்படுகின்றன. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவீன இந்திய ஆதாரங்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்குறப்ப, ஒன்று சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசியல் காரணங்களுக்காகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதில் வரிசையாக பார்க்குறப்ப முதலாக வருகின்றவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப போர்ச்சுகீசியர்கள் வராங்க. அதுக்கடுத்தது டச்சுக்காரர்கள், 3வது பிரெஞ்சுக்காரர்கள், 4வது டேனியர்கள், இறுதியாக ஆங்கிலேயர்கள் வருகை புரிகிறாங்க. இவங்க நம்முடைய நாட்டில் வருகை புரிந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய செயல்பாடுகள், இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, இல்லை அங்கேருந்து வெளிநாட்டிலிருந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த ஆதிக்கம், அந்த வர்த்தகம், இது எல்லாத்தையுமே அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த பதிவுகளை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பராமரிக்கிறாங்க. அந்த பதிவுகளையும் பராமரிக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் இப்படி ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அந்த இதை நம்ம எல்லாமே நம்ம அதை சான்றுகளை நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி இதை அவங்க பதிவு செய்கிறதுனால அவங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆதாரங்கள் நம்மளுக்கு தெரியுது. சரி, இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூடாக நம்ம படித்தோ இல்லை தெரிந்தோ நம்ம அதை பார்க்க முடிகின்றது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய இந்த நாட்டிலும் பதிவு செய்கிறாங்க, ஆதாரங்களாக பதிவு செய்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை, இந்த இடங்களில் ஆவண காப்பகங்களை உருவாக்குறாங்க. இந்த ஆவண காப்பகம் அப்படின்றது நம்ம பின்னாடி விரிவாக நம்ம பார்ப்போம், அடுத்து நம்ம விரிவாக பார்ப்போம் அதை. அப்போ இந்த ஆவண காப்பகங்கள் ஒரு பெட்டகமாக பயன்படுகின்றது. அறிவு களஞ்சிய பெட்டகம்னு கூட அதை நம்ம சொல்லலாம். அதை அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சான்றுகள். இந்த சான்றுகளில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. இந்த வரலாற்று சான்றுகள் 2 வகை. ஒன்று எழுதப்பட்ட சான்றுகள், மற்றொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இதனால் நம்மளுக்கு தெரியணும் தம்பி. ஒன்று எழுதப்பட்ட ஆதாரங்கள், மற்றொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இப்போ இந்த எழுதப்பட்ட
அப்படின்னு பார்க்குறப்ப, எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, எழுதப்பட்ட அப்படின்னா என்னது? எழுதுறது, கையால் எழுதுறது. அப்போ அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அறிவியல் வளர்ச்சியில் அச்சு இயந்திரமானது அங்கே கண்டுபிடிக்கப்படுகின்றது. கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அப்போ அங்கே எழுதுகிறாங்க. இலக்கியம், நூல்கள் இதெல்லாம் எழுதப்படுகின்றது. இந்த எழுதப்படுகின்றதன் வாயிலாக நம்ம எது எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கலை, இலக்கியங்கள், அறிவியல், வரலாறு போன்றவற்றை நாம் அறிய முடிகின்றது, தெரிந்து கொள்ளலாம். அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணுறாரு, மார்கோ போலோ அப்படின்ற ஒரு வெளிநாட்டு பயணி இந்தியாவிற்கு வருகை புரிகின்றார். அப்போ அவர் வருகை புரிகின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, இந்திய நாட்டினுடைய வளங்களை பார்த்து வியந்து போகிறார். இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, அந்த மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் ஆட்சி நிர்வாக முறை இவற்றையெல்லாம் பார்த்து வியந்து போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பயண குறிப்பில் அவர் எழுதுகிறார். தன்னுடைய பயண குறிப்பில் எழுதுகிறார், இந்தியாவில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் எழுத இதை நூலாக வெளியிடுகின்றார். நூலாக வெளியிடுகின்ற பொழுது இது மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு இது பரவுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே இந்தியாவை நோக்கி வருவதற்கு ஒரு ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆர்வமாக இப்போ எதையுமே நம்ம ஒரு இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்வமாக நம்ம அதை தேடி போவோம். அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த ஐரோப்பியர்கள் மற்ற மற்ற இடத்துலேருந்து இந்தியாவை நோக்கி வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது இந்த ஆவணங்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறத தேடி வராங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னா, அனந்தரங்கம் அப்படின்றவர் மிக மிக முக்கியமானவர். இது நமக்கு முக்கியமாக இது தேவைப்படும். இது அனந்தரங்கம். இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டு ஆவண காப்பகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்திய பிரெஞ்சு மொழியினுடைய மொழிபெயர்ப்பாளராக, டப்பாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளராகவும் அவர் இருக்கின்றார். 1736 முதல் 1760 வரை பிரெஞ்சு இந்திய உறவானது நல்ல முறையில் இருந்திருக்கின்றது. நல்ல உறவு இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல போக்குவரத்து, நல்ல வர்த்தகங்கள் அது எல்லாமே அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இது என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப, துண்டு பிரசுரங்கள், சுயசரிதை, இலக்கியங்கள், கையெழுத்து பிரதிகள், இது எல்லாமே எழுதப்பட்ட ஆதாரங்களில் வருகின்றது. அப்போ இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களின் வழியாக நம்மளுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைப்பதனால நம்ம இந்த ஐரோப்பியருடைய வருகையை இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம ஆவண காப்பகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆவண காப்பகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, காப்பகம்னா என்ன தம்பி? காப்பகம் அப்படின்னா பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடம். நமக்குலாம் தெரியும் காப்பகம் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன காப்பகங்கள் இருக்குது. குழந்தைகள் காப்பகம், முதியோர் காப்பகம், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்ப, செய்தித்தாளில் படிச்சிருப்ப. சரி, அப்போ வரலாற்று செய்திகளை, குறிப்புகளை பாதுகாக்கின்ற ஒரு இடத்திற்கு பெயர்தான் ஆவண காப்பகங்கள். அதுதான் வரலாற்று ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆவண காப்பகமானது இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. NAI என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப டெல்லியில் இருக்குது. இது ஆசியாவில் மிகப்பெரிய ஆவண காப்பகங்களில் பெரியது. அப்போ இது எதற்கு பயன்படுகின்றது இந்த ஆவண காப்பகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, தற்கால, இப்போ இருக்கக்கூடிய வருங்காலம், எதிர்காலம் மாணவர்களுக்கு, மக்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக, செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஆதாரங்களாக இது நம்மளுக்கு கிடைக்கின்றது. இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவரை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை
என்று அழைக்கப்படுகின்றார். இது முக்கியமானதுப்பா தம்பி. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பக தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். இது ஒன்வரில் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் தேர்வுகளிலேயும் இது கேட்கப்படலாம். தமிழ்நாடு ஆவண காப்பகம். இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை பதிப்பாசனம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இது தென்னிந்தியாவிலேயே மிகவும் பழமை வாய்ந்தது. இதில் என்னென்ன மொழிகள் இருக்குது அப்படின்னா, டேனிஷ் மொழி, பாரசீக, பிரெஞ்சு, டச்சு, தமிழ், உருது போன்ற மொழிகள் எல்லாமே அந்த ஆவண காப்பகங்களில் இருக்கின்றது. இது 1642ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் வந்த அந்த பதிவுகள் அங்கே இருக்குது. இது கொச்சி சோழ மண்டல கடற்கரையோடு தொடர்புடையது. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்தியாவில் இது கொச்சி, இது சோழ மண்டல கடற்கரையோடு தொடர்புடையதாக நாம் பார்க்கின்றோம். 1657 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது இது. இந்த வருடங்கள் மிக மிக முக்கியமானது. வரலாறு என்றாலே ஆண்டு மிக மிக முக்கியமானது. 1777 முதல் 1845 வரை டேனிஷ் பதிவுகள் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய காலப்பகுதியாக கணக்கிடப்படுகின்றது. 1917ஆம் ஆண்டு டாட்வெல் அப்படின்றவர் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் என்ற ஒரு தயாரிப்பினை தயாரித்து கொடுத்திருக்கின்றார். இந்த ஆவண காப்பகத்தின் மூலம்தான் புதிய அத்தியாயத்தை அவர் தொடங்கி வைக்கின்றார். சரியா மாணவர்களே? சான்றுகளுடைய வகைகள் 2 பார்த்தோம். அதில் ஒன்று எழுதப்பட்ட ஆதாரங்கள், மற்றொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் 2 பார்த்தோம். அதில் நம்ம 2வது பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அப்படின்றதில் ஓவியங்கள், சிலைகள், பல ஓவியங்கள், பல சிலைகள் இங்கே முதன்மை ஆதாரங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. தேசிய தலைவர்கள், பிரமுகர்களுடைய அவருடைய தகவல்கள் அங்கே நம்மளுக்கு அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக கட்டடக்கலை, தொழில்நுட்பம் இவற்றில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இவங்க வந்ததுனால. அப்படி பார்க்குறப்ப ஒன்று ஃப்ரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சி, இப்போ இருக்கக்கூடிய கேரளா. 2 செயின்ட் லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. செயின்ட் டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது. இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அங்கே என்னப்பா இருக்குது? என்ன இருக்குது? தலைமை செயலகமாக இருக்கின்றது. சரி, இதை தவிர பாராளுமன்றம், இந்தியா கேட், குடியரசுத் தலைவருடைய மாளிகை இவற்றின் வாயிலாக சமய கலாச்சார மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அங்கே அருங்காட்சியகத்தில் அங்கே வைக்கப்படுகின்றது. அப்போ அருங்காட்சியகம் அப்படின்றது ஒரு மூலங்கள், தேவையான பொருட்கள், இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக அங்கே வைக்கப்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது 1949ஆம் ஆண்டு டெல்லியில் தேசிய அருங்காட்சியகம் அமைக்கப்படுகின்றது. இது மிகவும் பழமை வாய்ந்தது. அதற்கு அடுத்தபடியாக நிர்வாக வரலாறு அறிய, இந்த இந்திய நாட்டினுடைய நிர்வாக வரலாற்றை அறிய நாணயங்களை வெளியிடுறாங்க. அப்போ நாணயங்களை வெளியிடுகின்ற பொழுது நவீன இந்தியாவில் முதல் நாணயமாக 1862ஆம் ஆண்டு வெளியிடப்படுகின்றது. ராணி விக்டோரியா அரசுக்கு பின்னர் 7ஆம் எட்வர்டு உருவம் தாங்கிய நாணயமானது வெளியிடப்படுகின்றது. 1935ஆம் ஆண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
இந்திய அரசு ரூபாய் நோட்டை வெளியிடுகின்றது. அதுக்கு அடுத்தது 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொருந்திய முதல் 5 ரூபாய் நோட்டானது ஜனவரி மாதம் 1938ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகின்றது. இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே பயன்பாட்டு ஆதாரங்களாக நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, இதில் வரக்கூடிய முக்கியமான கருத்துக்களை பென்சிலில் அடிக்கோடிட்டு நீங்கள் படிக்கிறது மிகவும் நல்லது. குறிப்பாக வருடங்களை அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை ஒரு முறை நன்கு வாசித்து தேவையான குறிப்புகளை எடுத்து எழுதி கொள்ளவும். நாம் இப்பொழுது நவீன இந்திய வரலாற்றின் ஆதாரங்களின் வகைகளை நாம் விரிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.